டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சென்டாக் பாண்டிச்சேரியோட 2024 அகாடமிக் இயர்க்கான அட்மிஷன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்டாக் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எப்படி மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கீழே கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சென்டாக் மூலமா தான் கவுன்சிலிங் நடக்கும். சோ பாண்டிச்சேரியில எந்த ஒரு காலேஜுக்கு நீங்க அட்மிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே ஒன்லி வே இந்த சென்டாக் தான். சென்டாக் மூலமா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா உள்ள போக முடியும். சோ தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில படிக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த சென்டாக் அட்மிஷன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ சென்டாக்கோட வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே இருக்குது. சோ அவங்க அதுல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ 7/5/2024 அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ சென்டாக்கோட அட்மிஷன்ஸ் வெப்சைட்ல www.sentakpuducherry.in அப்படிங்கிற வெப்சைட்ல 5/8/2024 இருந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கும். க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 22/5/2024 வரை என்ன செஞ்சிருக்காங்கன்னா டைம் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன கோர்சஸ் இவங்களோட அண்டர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். சோ இதுலதான் நம்மளோட பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே வரும். அடுத்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைன் ஆர்ட் கோர்சஸ் இருக்குது, லேட்ரல் என்ட்ரி கோர்சஸ் இருக்குது. ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத அப்ராக்சிமேட்டா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ நான் நீட் கோர்சஸ்க்கு பாருங்க 5244 சீட்ஸ் சென்டாக்ல இருக்குது. சோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 8/5/2024, அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 22/5/2024. ஏன்னா இந்த சென்டாக்கு அண்டர்ல என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ சென்டாக்ல நம்ம பார்த்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இவங்களோட அண்டர்ல என்னென்ன காலேஜஸ் வரும், எவ்வளவு கோர்சஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சோ நம்மளோட பயாலஜி பேஸ்ட் நான் நீட் கோர்சஸ்ல டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ரெண்டு கோர்ஸுமே நமக்கு வரும். சோ இந்த டிகிரி கோர்சஸ்ல என்னெல்லாம் வருது, டிப்ளமோ கோர்சஸ்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்மளோட பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, பேச்சுலர் இன் நர்சிங், எம்எல்டி, எம்ஆர்ஐடி அண்ட் பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ் டெக்னாலஜி, cardiac technology, physician assistant and emergency care technology, catheteric labs technology, and பாத்தீங்கன்னா operation theater and anesthesia technology, optometry, cardiac perfusion technology, cardiac lab technology, critical care technology, emergency medicine technology, renal dialysis technology, radiology and imaging technology, neurocare technology, respiratory care technology, and பாத்தீங்க அப்படின்னா protective medicine and clinical embryology and urocare technology. அது மட்டும் இல்லாம பிளட் பேங்கிங் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பார்மசி, அக்ரிகல்ச்சர். ஸோ நிறைய கோர்சஸ் இன்க்ளூடிங் பிஎன்எஸ் வரைக்கும் 30 டிகிரி கோர்சஸ் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டாக் அண்டர்ல வருது. அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஏஎன்எம், ஆயுர்வேதிக், பஞ்சகர்மா தெரபிஸ்ட், anesthesia technology, cardiac care technology, lab technology, dialysis technology, ECG and electrocardiogram technology, GNM, general nursing and midwifery, dental hygienist, dental mechanic and medical imaging technology, DMLT and DMIT, DMLT, DOPT, optometry, operation theater assistant, operation theater technology, perfusion technology, pharmacy, radiology and imaging technology, sanitary inspector. So இவ்வளவு கோர்சஸ் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 டிப்ளமோ கோர்சஸும் நமக்கு சென்டாக்கு அண்டர்ல வருது. 30 டிகிரி கோர்சஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சென்டாக்கு அண்டர்ல. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்னு தனியா இருக்கும் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கும். சோ நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கும் போது தனியா நமக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு அண்டர்ல பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பாண்டிச்சேரி வரும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வரும். அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் காலேஜ் உங்களுக்கு வரும். சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் வரும். சோ பிரைவேட் காலேஜஸ் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்டும், சோ அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்டும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வரும் அப்படிங்கிற டீடைல்டும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சோ எல்லாமே இதுல டீடைல்டா இருக்கும். வேணுங்கவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு பாத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இனி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜஸ் ஓபன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, இங்க 3 ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. சோ இதுல யூஜி நான் நீட் கோர்சஸ். சோ நம்மளோட கோர்சஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் வரும், அண்ட் பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாமே இந்த
யூஜி நான் நீட் கோர்சஸ்க்கு அண்டர்ல தான் வரும். ஸோ இதுல விசிட் டேட்டாபேஸ் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்குது, படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல தனித்தனியா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வரும்போது இதுல தான் அப்டேட் பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட் வரும்போது இதுல தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்டாக் பாண்டிச்சேரிக்கு நீங்க யாராவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த சென்டாக் வெப்சைட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட நேம், இமெயில் ஐடி, அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஃபாதர் இல்லைன்னா கார்டியன் நேம் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இதுல கிளிக் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்க்கு உங்களுக்கு போகும், அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சென்டாக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சென்டாக்கோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க சென்டாக்கோட வெப்சைட் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணி கைட் பண்ணுவோம். ஸோ ரெகுலரா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.